ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கார டைமண்ட் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஸ்வீட் டைமண்ட் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாவு கூட நம்ம வந்து கொஞ்சம் பூண்டு வந்து இந்த மாதிரி நல்ல மெல்லிசாக வந்து பூண்டை வந்து இந்த மாதிரி மெல்லிசாக வந்து நெச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு எடுத்து அதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து அடுத்து வந்து கொஞ்சம் ஓமத்தை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. நான் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மிளகாய் தூள்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம டைமண்ட் மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக உருட்டி நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். இது மாதிரி அடுப்பு மேடையில் கொஞ்சம் மைதா மாவோ அல்லது கோதுமை மாவோ போட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி கட் பண்ணிக்கிட வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல இதாக தேய்க்கணும். கொஞ்சம் குண்டாக தேய்ச்சிடக்கூடாது, ரொம்ப மெல்லிசாக தேய்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கார டைமண்ட் வந்து நல்ல மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். டைமண்டாக வெட்டியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம். ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து ஒழுங்காக கட்டு விழலைன்னா இப்படி கைட்டு வந்து பிரித்து விட்டுக்கோங்க. அப்போது தனித்தனியாக ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று போட்டு பார்க்கலாம். இந்த நல்லா பொரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு நல்லா புஷ்ஷுன்னு வருது. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருப்போம் மாவு, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. பார்த்தீங்கன்னா சூப்பரான டைமண்ட் கார பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் வந்து சலசலப்பாக ஆகுற வரைக்கும் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு இதில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நல்ல சூப்பரான கார பிஸ்கட் வந்து டைமண்ட் பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.